ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த சத்துணவு துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சத்துணவு திட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர், கணினி உதவியாளர், தகவல் தொகுப்பாளர் அப்படின்ற போஸ்ட்டுகள். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட அப்பா பேர் அல்லது கணவர் பெயர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஆணா பெண்ணா டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எந்த மதத்தை சார்ந்தவங்க, திருமணம் ஆனவர்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. வகுப்பு வந்து ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்னு வந்து கேட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே அதை தான் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இந்த டைப் ரைட்டிங் எல்லாம் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு, அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேவா? இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அலுவலக உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வந்து சேல்ரி. 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். தகவல் தொகுப்பாளர் அந்த போஸ்ட்டுக்கு 15000 ரூபாய் சேல்ரி. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, வேர்டு, எக்ஸெல்லு அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லோ லெவல் கீழ்நிலை தட்டச்சருக்கு இங்கிலீஷ் அண்டு தமிழ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோ கிரேடாக இருந்தாலும் ஓகே, அதாவது ஜூனியர் கிரேடாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கணினி உதவியாளர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 15000 ரூபாய் சேலரி. ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி டைப் ரைட்டிங்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு சேல்ரி எல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்கடுத்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாபு, 11 மாதத்துக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து இது ஒரு டெம்பரரி தான் இல்லையா? அந்த முத்திரத்தாள் இருக்குல்ல, அதில் வந்து 200 ரூபாய்க்கான முத்திரத்தாளில் உங்களுக்கு வந்து அது வந்து செலெக்ஷன் ஆன உடனே அந்த இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் சைன் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு 11 மாதம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து டெம்பரரி தான், எந்த விதமான முன்னுரிமை அதெல்லாம் வந்து அதை ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி 18 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணோம். அதனோட டீட்டெயில்டு அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணுறதுனா அப்படியே நேரில் போயிட்டு கொடுக்குற மாதிரி. ஓகேவா? காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 5:45 வரலும் வாங்கலாம். ஓகேவா? அப்ளிகேஷனு அதை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்ட செயலாக்கத்திற்காக ஒப்பந்த அடிப்படையில். ஓகேவா? எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் இருந்து தான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேரில் தான் போயிட்டு கொடுக்கணும். அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நேரில் போயிட்டு கொடுங்க. இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி தேவைப்படுறவங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி நேரில் எடுத்துன்னு போய் வந்து கொடுங்க. இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. இது தவிர்த்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வந்திருக்கு. 21,000 வேக்கன்சி. 10வது படிச்சிருந்தாலே போதும். மார்க் வச்சு தான் வந்து வேலை கொடுக்குறாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.